இதுல சோழன் சோழன் வந்து சோழன் படத்துல தான் முதல்ல சொன்னாங்க. அதுல வந்து அவர் சொன்னாங்க இல்லையா, பழங்குடி மக்களை வந்து நாம எப்படி பார்க்கணும், அவரோட பிரச்சனைகளை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது வேற. அதே நேரத்துல இந்த படத்துல இந்த மாதிரி கொண்டு வராங்க, இப்படி நடந்துங்கிறத தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேறங்கிறத கரெக்டா டிஃபரன்சியேட் பண்ணி சொன்னார். பொதுவாவே எனக்கு அந்த தீரன் படத்தை பத்தி கூட சொன்னாங்க. அப்ப ஒரு விமர்சனம் சில பேர் வச்சேன். ஆமா, என்ன வச்சாங்கன்னா, என்ன இந்த ஒரு 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 வடமாநில பழங்குடி மக்களை போய் குற்றவாளிகளா காட்டுறீங்க, அது எப்படி சரியா இருக்குன்ற மாதிரி வாதம் வந்து. அப்ப நான் ஒரு கருத்து சொன்னேன், அதை இங்கே மறுபடியும் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, அந்த மக்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றணும்னு நம்ம விரும்புறோம்னா ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்றத, அதுக்கான காரணங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காரணங்களை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவங்க இப்படி இருக்கிறாங்கன்ற உண்மையை ஒத்துக்கிடணும்ல. இதுல என்ன இருக்கு, அது அந்த மக்களுக்கு எதிரான படமாக சித்தரிப்பா எடுத்துக்கிறீங்க என்ன அவங்கள. ஏன்னா அந்த நல்ல நினைவு இருக்கு, அந்த உண்மையிலேயே அந்த வழக்குல ஈடுபட்ட தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள், அது பேர் இருந்து சாரங்கியா நம்ம வரும், அவரு வந்து பின்னாடி அந்த மக்களை பற்றியே கூட சொல்லியிருப்பாரு. அவங்களோட மக்களை வாழ்க்கையை மாத்தறதுக்கான பல அடிப்படையான முயற்சிகள் செய்யப்படணும்ன்றதான் என்னுடைய இதை கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் எனக்கு நினைவு வருது இப்போ. ஸோ அந்த வகையில அது இதை வந்து அந்த பழங்குடி மக்களை அப்படி காமிச்சிட்டாங்கன்ற கோபத்தை இந்த படம் ஏற்படுத்தல. மாறாக இவங்க ஒரு மக்கள் இப்படி இருக்கிற போய் இந்த மக்கள் இப்படித்தானே வாழ்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விதான் எழுப்புது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த அன்யூஷுவல் கேரக்டர்ஸா அந்த படத்துல வருது எல்லாமே. அதாவது அன்யூஷுவல் கேரக்டர்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்காத ஒரு குழந்தைய பறிவுடிச்சிட்டு அலற தாய், ஆனா வாடகை தாய். அது எத்தனை வாடகை தாய்களை நம்ம பார்க்கிறோம், அந்த செய்திகளாத்தான் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அப்படி அது என் குழந்தைதான்ன்றத ஒத்துக்கிறியா அப்படிங்கிறதுக்கு தன்னோட வயிற்றை தூக்கி காட்டுவா பாருங்க. அந்த அந்த அறுவை சிகிச்சை காயம் தழும்பு தெரியும். ஏன்னா அதெல்லாம் அதிர்ச்சியோட அவங்க அந்த பெண்களுடைய வாழ்க்கை, ஏன்னா வாடகை தாயோட உடல்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுங்கிறத பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம், எழுதிக்கிறோம். அதுக்கான ஒரு சாட்சியாக அந்த காட்சி கூட இருந்தது. அதுல இன்னொரு வார்த்தையும் வரும், எனக்கு ஒரு குழந்தை தான் கொடுக்கணும், கடவுள் எனக்கு 2 குழந்தை கொடுத்துட்டாரு, இன்னொன்னு எனக்கு தானே, அப்படி எனக்கு நியாயமா தான் கேட்கறேன். கரெக்டா, அதான் குறிச்சு வச்சு நீங்க கரெக்டா அதையும் பண்றீங்க. ஏன்னா அதனால அந்த குழந்தை என்னுடைய குழந்தைதாங்கிறதுல உறுதியா இருக்கிறேன். அது மாதிரி ஒரு படத்துல பொதுவா அது இந்த மாதிரியான சேசிங் தொடர்பான ஒரு படத்துல சாகச காட்சிகளே இல்லாமல் விருப்ப கொடுக்க முடியுமா? என்ன ஒரு புது அனுபவங்க. என்ன நாயக பாத்திரங்கள் எதுவும் வீர தீர சாகசங்கள்லாம் இறங்கல, சொல்ல போனா அடி வாங்குறாங்க. மருத்துவமனைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு அவங்கதான் ஆளாகிறாங்க. சொல்லலாம் அந்த பானர்ஜி கேரக்டர் அது கிராம எல்லாருமா தூக்கிட்டு அடிக்கிறாங்களே ஆளுக்காளு. அப்ப அந்த இதுதான் வந்துச்சு, மாப் லிஞ்சிங். அதுல கதை முடிஞ்சிட்டு போல இருக்கு, அந்த மாதிரி கதை இப்படி போகுது போல இருக்கு, அப்படிதான் யோசிச்சோட ஒரு பதைப்பே கூட ஏற்படுது. ஆனா அப்படி வரல, அதுக்கு காவல்துறையினர் வந்துடுறாங்க, அப்படிலாம் போகுது. ஆக அப்படி சாகசங்கள் இல்லாமல் ஒரு விறுவிறுப்பு கொடுக்குறாங்க. இது ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணுன்னு கூட ஒண்ணும் பெரிய ஒரு நோபல் நம்ம ஒரு மரபு ஒரு தாயினா இப்படிதான் ஒரு நோபலா காமிக்கணும், புனித வழியா அந்த மாதிரிலாம் இல்லை. அவ சராசரியான சொல்ல போன பணத்தை எடுத்து வந்தவதான். அதுக்கான காரணங்கள் அந்த கான்ட்ராக்டர் கொடுக்குற புகார் பொய் மோசடி புகார்னு சொல்ல முடியாது. ஆனா அது ஏன் அப்படி நடந்துக்கிட்டா அப்படிங்கிற அவ்வளவு வாழ்க்கை சொல்லு. இப்படியாக அந்த விஷயங்கள் வருது. அது மாதிரி இன்னும் சொல்ல போனா வயிற்றை கடன் கொடுத்து கருப்பையை கடன் கொடுத்து வாழ வேண்டிய நிலைமைங்கிறதுலாம் ஒரு பெரிய அவலம் இல்லையா? ஏன்னா வெறும் பணத்தாசை பிடிச்சு அதெல்லாம் செய்ய போறாங்க. அது மாதிரி ஒரு காட்சி ரூபா வடிவத்துல சொல்றதா இருந்தா அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் காட்சி இருக்கு, என்ன அவ்வளவு ரியாலிட்டியா. ஏன்னா அந்த காட்சி சித்தரிப்பு அந்த பிளாட்பாரத்துக்குள்ள அப்படியே நம்ம இருக்கிறோம், நம்ம பக்கத்துல இருக்கிறத பாக்குறோம். ஸோ அந்த ரியாலிட்டி வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுது. கடைசி வரைக்கும் எந்த ஒரு இடமும் மிகைப்படுத்தி காட்டப்படாமல் அல்லது சுருக்கப்படாமல் அப்படி உள்ளது உள்ளபடி அந்த இடம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற உணர்வு கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த படத்துல சொல்ல போனா எல்லாமே தெரிஞ்ச செய்திகள், இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படிலாம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்ச செய்திகள் தான் கதையா வந்துகிட்டு இருக்கு. அதுல புதிய விஷயம்னா பாத்தீங்கன்னா
இந்த கருப்பையை கடனா வாங்குற ஏற்பாடு, வடகத்தை ஏற்பாடு அந்த குழந்தைய வாங்கிட்டு கடத்துறதுக்காக தான். அப்படிங்கிற ஒரு அது எப்படி பாரு, ஏற்கனவே பெத்து போட்டு வச்சிருக்கிற குழந்தைகளை கடத்துறது இல்ல, இதுக்குன்னே குழந்தைய வைக்கிறது. ஆனா எப்பேற்பட்ட இவங்களோட கிரிமினல் மைண்ட் என்ன எவ்வளவு பிராடா இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலையை கூட ஏற்படுத்துது. அந்த வகையில ஸ்டோலன் அவர் மைண்ட் அப்படிதான் சொல்லணும். நல்ல ஒரு படம் அது. அடுத்து நீங்க இத ஸ்ட்ராவை பத்தி சொன்னீங்க. முழுக்க முழுக்க கருப்பின மக்களையே மையமா அவங்களுடைய வாழ்க்கை சூழல், அவங்களுடைய எல்லா கதாபாத்திரங்களும் முக்கியமான கதாபாத்திரம் அத்தனையும் அதாவது அந்த அந்த பெண் ஜனயா உட்பட அந்த வங்கி அதிகாரிகள், வங்கி ஊழியர்கள், அப்புறம் கடைக்கு போறாள் அந்த கடையில இருக்கிறவங்க, இந்த அவளுக்கு உதவி செய்ய நினைக்கிற அந்த போலீஸ் அதிகாரி, அப்படி அந்த அதிகாரிக்கு மேல அதிகாரி இருக்கிற இன்னொரு போலீஸ் அதிகாரி, அவங்கெல்லாம் எல்லாருமே சொல்லப்போனா FBI இருந்து வரக்கூடிய அதிகாரி வெள்ளை இனத்தை சேர்ந்தவரா இருப்பார். ஒரு கட்டத்துல அவனோட ஆணைக்கு கட்டுப்பட முடியாதுன்னு இந்த கருப்பு அதிகாரி முடிவெடுப்பார். போடா நீ முடிஞ்சதை பாத்துக்க, இந்த இவங்க ரேமன் சொல்றதான் நான் கேட்பேன் அப்படிங்கிற முடிவு கட்ட வரா இருப்பாருங்க. அதெல்லாம் முக்கியமானது. அப்ப அந்த வெறும் இன உணர்வு வந்து மட்டும் வரல, நம்ம வாழ்க்கை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இதை அனுமதிச்சுட்டே கூடாதுங்கிற இந்த உள்ளார்ந்த உணர்வு, இதெல்லாம் அவங்க டைலாகா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு இயக்குனர். அது மாதிரி இந்த கருப்பின மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு அனுசரணை ஆரம்பத்துல ஒரு அச்சம் ஏற்படுது அந்த பொண்ணை பத்தி. ஆனா படிப்படியா அந்த உண்மைகள் தெரியுது. அந்த உண்மைகள் தெரியறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து சோசியல் மீடியாவில் அந்த பேங்க்குள்ள என்ன நடக்குதுங்கிறத லைவா எல்லாருக்கும் சொன்னீங்க. அதை என்ன தெளிவா சொல்ல வேண்டியது என்ன விஷயம்னா, அந்த சோசியல் மீடியால லைவா டெலிகாஸ்ட் பண்றதே யாருன்னா அந்த பேங்க் ஸ்டாஃப் ஒருத்தி தான். என்ன அவளுக்கே தெரியாம அவ நோக்கம் வேற இருந்துக்கலாம். ஆனா விஷயம் வேற மாதிரி போது போதும் இல்லை, எல்லாருக்கும் தெரியட்டும், இந்த பொண்ணோட நிலைமை தெரியட்டும்ன்ற மாதிரியே வச்சிடுறாரு. அதனாலதான் அவளுக்கு அவ்வளவு சப்போர்ட் அங்க சேருது. அவளை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி அத்தனை பேர், அரெஸ்ட் பண்ணாதேன்னு சொல்லி அத்தனை பேர் கூடுறாங்களே. சோசியல் மீடியாவோட எவ்வளவு பவர்ஃபுல்லா யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு கருப்புனை பெண்ணு தான் அதை செஞ்சா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக பாக்குறேன். இப்படி இந்த படமும் வந்து நீங்க சொன்னதுதான், 2 படங்களுமே இந்த வாழ்க்கை நிலை சார்ந்து, இவங்க வாழ்க்கை அதாவது சமூக நிலை சார்ந்து இவங்களுடைய வாழ்க்கை நிலை தீர்மானிக்கப்படும், பொருளாதாரம் சார்ந்து. அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அந்த அந்த பணம், பொண்ணை படிக்க வைக்கணும், குழந்தைய வந்து தொடர்ந்து படிக்க வைக்கணும், அவளுக்கு சாப்பாடு கிடைக்கிறத உறுதிப்படுத்தணும், அவளுக்கு சிகிச்சை கிடைக்கிறத உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த பணத்துக்காக அலையிறான். அதுல வர்ற சிக்கல் வரும்போதுதான் என்னென்னமோ நடந்திருக்கு. ஆக இப்படி அந்த என்னென்னமோ நடக்குதுங்கிற விஷயங்கள் புனைவா இருக்கலாம். ஆனா அது கரெக்டா லிங்க் பண்ணி யதார்த்தத்தோட அந்த புனைவை இணைச்சு ரொம்ப அழகான ஒரு படத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் முழுக்க முழுக்க கருப்பின மக்களையே நாயக பாத்திரங்களாக கொண்ட ஒரு முழுமையான படத்தை இப்பதான் நான் பார்த்திருக்கிறேன். அதுல நீ சொன்ன மாதிரி சப்டிலா அந்த வெள்ளை அதிகாரி வந்து இந்த பொண்ணு மேல அவ்வளவு கோபமா இருக்கிறதுக்கு, அவ்வளவு தூரம் அந்த சாதாரண குற்றத்துக்கு அவ்வளவு பெரிய அபராதம் வச்சு சீட்லாம் கொடுக்க வச்சதுக்கு பின்ன அந்த கொடுக்கறவளும் ஒரு வெள்ள அதிகாரி தான், கொடுக்க வற்புறுத்துறவனும் வெள்ள அதிகாரி, அது கொடுக்கற இன்னொரு, அதன் பின்னாடி இருக்கிறது இந்த இதுதான். என்ன இவங்கெல்லாம் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு வந்து நம்மள ஏதோ எல்லாம் சுத்திட்டு வருவாங்களா அப்படிங்கிறது. ஆனா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குனாக்கா, ஹவுஸ் ஓனர் வந்து வெளியேற்றுற அளவு, அந்த ஹவுஸ் ஓனரும் ஒரு கருப்பின மக்கள் தான் அந்த சமூகத்துக்கு சொன்ன. இந்த சமூகம் அப்படிதான் வச்சிருக்கு. அங்க வந்து ஏன்னா வந்து நின்றாரு. அப்படியான பல குணங்கள்ல அந்த படம் யோசிக்க வைக்குது. இப்ப இந்த 2 படங்களையும் பற்றி அசை போட வச்சதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு என்னுடைய நன்றி. நன்றி.